அடுத்த பேச்சாளராக ஜோதிட ரத்னா ஜிஜி முருகன் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து ஜாதகம் பார்க்கறது பிரபலமா இருக்கிறாரு. அவர் இன்னும் தனிப்பட்ட முறையில ஜோதிடம் ஆரம்பிக்கல. ஆனா இருந்தாலும் ஆன்லைன்ல வந்து மிக பிரபலமா ஜோதிடம் பார்த்திருக்கிறாரு. அதனால அது மட்டும் இல்லாம நிறைய ஜோதிட கருத்தரங்கு மீட்டிங்ல பல்வேறு இடத்துல மிக அற்புதமாக சிறப்பாக பேசியிருக்கிறாரு. ஐயா அவர்களை வந்து இரண்டாம் பாவகமும் அற்புதமும் அதை பத்தி பேச வந்திருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக. ஐயா அவர்களுக்கு ஒரு சிறு மரியாதை. அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்துல நாம எல்லாருமே வந்து ஜோதிடர் ஆகணும் விதிக்கப்பட்ட விதிக்கு காரணமான 2ஆம் பாவத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் என்னுடைய குலதெய்வத்திற்கும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய ஜோதிட குருமார்கள், வாஸ்து குருமார்கள் மற்றும் நியூமராலஜி குருமார்கள், இன்னும் இதர குருமார்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தருமபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்தின் முதல் கருத்தரங்கத்துல பேசுறது எனக்கு மிக மிக பெருமையான ஒரு விஷயம். இந்த பெருமையான விஷயத்த தருமபுரியில ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சங்க தலைவர் திரு ஜெயபால் அவியா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இதர நிர்வாகிகளையும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்போ 2ஆம் பாவம் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது ஜோதிடத்துல இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது ஒருத்தருக்கு சரி இல்லை அப்படின்னா அவங்க மொத்த வாழ்க்கையும் சரி இல்லை. அதுதான் விஷயம். 2ஆம் பாவத்தை தாண்டி ஒரு பாவம் இயங்க முடியாது. எந்த பாவம் இயங்க வேண்டும் என்றாலும் 2ஆம் பாவம்ன்றது இயங்கணும். இப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாங்க, அதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, காலபுருஷ தத்துவம் மேஷம், மேஷத்துக்கு 2 ரிஷபம். இந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனோட வீடு, பெண் வீடு. இந்த பெண் வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன், அவர்தான் தனக்காரகன். இந்த தனம் நம்ம கிட்ட வரணும்னா சுக்கிரனோட ஆசீர்வாதம் கண்டிப்பா தேவை. இந்த 2ஆம் பாவத்துல உச்சமாகக்கூடிய விஷயம் கிரகம் அப்படின்னா அது வந்து சந்திரன். இந்த சந்திரன் உச்சம் ஆகக்கூடிய அந்த 2ஆம் பாவம், அவர் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு சுகம் வேணும்னாலும் 2ஆம் பாவம் வேணும். சோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குபேர கிரகம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரகம் இருக்கு இல்லையா? யாராவது சொல்லுங்களேன், குபேர கிரகம் தான் என்ன? யாரு? இல்ல இல்ல சந்திரன். சந்திரன் தான் குரு. சரிங்களா? சந்திரன் தான் குபேர கிரகம். ஏன் குரு இல்ல அப்படின்னா, குரு நிக்கிற வீட்டை கெடுப்பார். பாக்குற வீட்டுக்கு தான் பலன். ஆனா சந்திரன் நிக்கிற வீட்டுக்கு தான் பலன். சரிங்களா? அதனாலதான் ராசின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ சந்திரன் எந்த ராசியில நிக்கிறாரோ, உங்கள் ராசி என்னவோ அதன் மூலமாகத்தான் உங்களை வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கு. 2ஆம் பாவ அதிபதி, நீங்க எந்த லக்கணமா வேணா இருங்க, இந்த 2ஆம் பாவ அதிபதி எந்த இடத்துல போய் உட்காராரோ, உங்க லக்கணத்துக்கு எந்த இடத்துல போய் உட்காராரோ அந்த பாதையில தான் உங்களுக்கு வருமானமே வரும். நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, ஒருத்தருக்கு கூட மிஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது திரிகோண பாவமா பார்க்கும் பொழுது 6-10 வரும். இந்த 6-10தான் வேலை தொழில் எல்லாமே. சோ இந்த வேலை தொழில் அப்படின்ற விஷயமும் இந்த 2ஆம் பாவத்துக்கு கூட சம்பந்தப்பட்டதுதான். சோ இன்னைக்கு ஒவ்வொரு கிரகமும் அதுக்கான தனி சிறப்புகளை பெற்று இருக்கு. அந்த கிரகங்கள் அந்த பாவங்கள்ல உட்காரும் பொழுது அதுக்கான குணநலங்கள் மாறாது, ஆனா இயல்புகள் மாறிடும். இப்ப சூரியன் அப்படின்னா நம்ம கம்பீரம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப சூரியன் வந்து 6ல இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து மேனேஜர் மாதிரியான ஒரு வேலையில கொடுப்பாருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சூரியன் 2ல இருந்தாருன்னா பேச்சு வந்து கம்பீரமான பேச்சா இருக்கும். அதே மாதிரி சந்திரன் பேச்சு இருந்தாருன்னா கனிவான பேச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவா காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாவலா காட்டியே போறான்டா, பேசி பேசியே நம்மளை மயக்கிறான்டான்னு சொல்றாரு இல்லையா? அதெல்லாம் 2 தான். சந்திரன் தான் அதெல்லாமே.
சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பேசும் பொழுது அவருடைய பேச்சில ஒரு கம்பீரம் இருக்கும், பேச்சில ஒரு திமிர் இருக்கும். இது எல்லாமே ரெண்டுல. சோ அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ராகு வந்து பாத்தீங்கன்னா பேசும் பொழுது பொய் கலந்து பேசுவாங்க. 2ல ராகு இருந்தா பொய் வரும், சரிங்களா, ஏமாற்று வேலைகள் நிறைய வரும். அவங்க பேசும் பொழுதே வந்து நம்மள வந்து மயக்கி பேச வச்சிருவாங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் நம்மள கேன்வாஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாருக்குமே 2ஆம் பாவத்துக்கு கூட ராகு தொடர்புல இருந்தாதான் நம்மள மயக்கி நம்மள வந்து சிக்க வச்சிருவாங்க, சரிங்களா. குரு இருந்தார் அப்படின்னா உங்க பேச்சுல வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் தெய்வீகம் இருக்கும், கொஞ்சம் நட்பு பற்றுதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா பேச்சில கவர்ச்சி இருக்கும், அந்த கவர்ச்சி மூலமா வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஆளையும் வளைச்சிட்டு போவாங்க, சரிங்களா. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது இருந்தார் அப்படின்னா அவங்க பேசுறதே வந்து கன்னிங்கா இருக்கும். கன்னிங் அப்படின்னா பொடி வச்சு பேசுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க ஏதோ ஒண்ணு பொடி வச்சு பேசிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரிலாம், அதெல்லாமே கேதுதான், சரிங்களா. சோ இப்போ இந்த நவ கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வேலையை செய்யும் பொழுது முக்கியமான ஒரு கிரகத்தை நான் சொல்லல, சரிங்களா, புதன். இந்த புதன் வந்து 2ல யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருமே மிக 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 திறமைசாலிகள். எந்த துறைக்கு போனாலும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா 2ல புதன் கிரகங்களால முடியும். ஏன்னா நெளிவு சுழிவான பேச்சுகள், புத்திசாலித்தனமான பேச்சுகள், அற்புதமான பேச்சுகள் எல்லாமே புதன் காரகத்துவத்துல வரும். அதே மாதிரி 2ஆம் பாவம், இப்ப சிம்ம லக்னத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம் புதனா வரும். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கும் 2ஆம் பாவம் புதனா வரும். இந்த சிம்ம லக்னக்காரங்களும் புதன் லக்னக்காரங்களும் பேச்சு கொடுத்து அவங்க கிட்ட ஜெயிக்க முடியாது, சரிங்களா. ரொம்ப அற்புதமா பேசுவாங்க, புத்திசாலித்தனமா பேசுவாங்க, திறமைசாலிகள் கூட. அதே மாதிரி அந்த புதன் போய் எந்த பாவத்துல உட்கார்ந்து இருக்காரோ அந்த பாவம் சார்ந்த தொழில்கள்ல அவங்க சிறந்து விளங்குவாங்க. இது எந்த பாவமா வேணா இருக்கட்டும். இப்ப 6ஆம் பாவத்துல இருந்தாலும் 8ஆம் பாவத்துல இருந்தாலும் நம்ம வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். ஆனா 6ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன? கடன், வம்பு, வழக்கு இல்லையா, இதையே தொழிலா செய்யறவங்க சூப்பரா இருப்பாங்க. ஒரு வக்கீலு, டாக்டர், நோயின்னா ஆறுவது இல்லையா, சோ இவங்க எல்லாருமே பிரமாதமா இருப்பாங்க. வட்டி தொழில் பிரமாதமா இருக்கும், பணப்புழக்கங்கள் பிரமாதமா இருக்கும். ஜோதிடர் 6ஆம் பாவம் சூப்பரா இருக்கும், சரிங்களா. 8ஆம் பாவம் ஜோதிடர் சூப்பரா இருக்கும். ஒரு ஜோதிடருக்கு 2ஆம் பாவம் அப்படின்றது மிக மிக சிறப்பான ஒன்று. இந்த 2ஆம் பாவத்துல பேச்சுன்ற ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. இந்த பேச்சுன்ற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான், புதன் பகவான், கேது பகவான் இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல சேரக்கூடாது. ஒரு இடத்துல சேரும் பொழுது பேச்சு குறைபாடு வரும், சரிங்களா. இந்த பேச்சு குறைபாடுன்றது நட்சத்திர ரீதியிலும் வரும், பாவக ரீதியிலும் வரும், திரிகோண கேந்திர ரீதியாகவும் வரும், சரிங்களா. நான் அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய பார்த்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு பேச்சு குறைபாடு, இந்த ஆட்டிசம் குறைபாடு, பேச்சு மூலமா வரக்கூடிய ஆட்டிசம் குறைபாடு, இது எல்லாமே வந்து இந்த சனி புதன் கேது காம்பினேஷன்ல தான் வரும். ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா தனித்து இயங்குமான்னு கேட்டா இயங்காது. எப்பவுமே ஒரு பாவம் இயங்குறதுக்கே வந்து 5 பாவங்கள் இயங்கணும். ஒரு கிரகம் இயங்குறதுக்கு 6 கிரகங்கள் இயங்கணும், அப்பதான் ஒரு கிரகம் இயங்கும், சரிங்களா. சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த பேச்சு குறைபாடு அப்படின்றது இந்த கிரகங்கள் காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா ஒண்ணு அவங்க திக்குவாயா இருப்பாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் இது எல்லாமே நீர் ராசி. இதுல வந்து அவங்க 2ஆம் பாகமா அமைஞ்சிட்டு இந்த காம்பினேஷன் இருந்தா கம்பல்சரி அவங்க பேச்சு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. நானும் அந்த மாதிரி 2-3 ஜாதகங்களை பார்த்திருக்கேன், சரிங்களா. சோ இப்போ 2ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அப்படின்றது குடும்பம் இல்லையா. குடும்பம் எப்படி அமையும் அப்படின்னா திருமணத்தின் மூலமாக அமையும், சரிங்களா. உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா 2ஆம் பாவம் பாதிப்பு இல்லாமல் இருந்தால்தான் நடக்கும், இல்லைன்னா திருமணம் நடக்காது, சரிங்களா. 2ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய கிரகம் என்னவோ அவர் 8ஆம் பாவத்துடன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலே சண்டை சச்சரவுகள் வரும், சரிங்களா. இப்போ இந்த 2ஆம் பாவத்துல திருமண பாவம்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா, 4ஆம் பாவம்னு சொல்லுவோம். ஆனா 2ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் 5. திருமணத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய குழந்தைகள், இந்த குழந்தைகள் உங்களுக்கு வேணும்னாலும் 2ஆம் பாவம் வேணும், சரிங்களா. சோ இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலும் சரி, நோய் நொடிகள் வரக்கூடிய விதம் அப்படின்றது முதல்ல உணவு மூலமா தான் வரும். அந்த உணவுகளை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோம், நம்ம வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதே 2ஆம் பாவத்தை வச்சு சொல்லிடலாம், சரிங்களா. அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி பகவான் இவங்க எல்லாருமே 2ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க நான்வெஜ், சரிங்களா. குரு, சுக்கிரன் இவங்க எல்லாரும் வந்தாங்க அப்படின்னா அவங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கலந்து இருப்பாங்க, சரிங்களா.
இதுல கேது மட்டும் தனித்திருக்காரு அப்படின்னாக்க, கேது மட்டும் 2ஆம் பாவத்துல தனித்து இருந்தார் அப்படின்னா அவர் பியூர் வெஜ்ஜா இருந்தாருன்னா அவருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். சரிங்களா? ராகு மட்டும் 2ஆம் பாவத்துல தனித்து இருக்காரு அப்படின்னா பியூர் நான்வெஜ்ஜா இருந்தா அதிர்ஷ்டம் கொடுக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி 2ஆம் பாவத்தினுடைய சிறப்புகள் அப்படின்றது இன்னைக்கு பூரா விட்டாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அவ்வளவு விஷயங்கள் 2ஆம் பாவத்துல இருக்கு. இந்த 2ஆம் பாவத்தினுடைய சிறு தகவல்களை வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த தருமபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்திற்கு பேச வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான பேச்சை நிறைவு செய்யறேன். நன்றி, வணக்கம். 2ஆம் பாவம்ன்றது நிறைய ஒரு நாள் கணக்குல பேசலாம். ஏன்னா வருமானம், இந்த வருமானத்துக்காக எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம். அதனால 2ஆம் பாவத்தை பத்தி அற்புதமா பேசியிருக்கிறேன். ஐயாவுக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டலையும்